நோ பாவி டேய் அண்ணா கண்ட்ரி ஃப்ரூட் நீ இறங்கி பண்றான்னு கேக்குறேன். ஐயோ என்னால தாங்க முடியலடா சாமி. பழைய பாட்டு போட்டு வேணாம், புது பாட்டு போட்டு பண்ண. விஜய் பாட்டு போடலாமா? ஸ்டார்ட் மியூசிக். டிஸ்டர்பன்ஸ் ரொமான்ஸ்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணுகிறானே. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள இல்லடா. அழிப்பு வந்த மாதிரியே ஆடினுங்கிறானே. ரொமான்ஸ் பண்றோம்னு நினைச்சு எங்க அண்ணன் என்னென்னமோ பண்ணுகிறானே. என்னாலேயே தாங்க முடியலையே. செட்டு போட்டவன் ஒருத்தன், ஷூட்டிங் நடத்துறவன் இன்னொருத்தனா. பரவாயில்ல, 1000 நாளும் என்னோட அண்ணன் நீ நல்லாரு. நம்மால் எங்க பழகம் போல நம்மால் லேட்டு. அக்கா, மாடியில கட்டெல்லாம் போட்டு பயங்கரமா செட்டப்லாம் பண்ணிருக்கு. யார் இதெல்லாம் பண்ணது? என்னக்கா நீங்க இப்படி வைக்கப்படுறீங்க? அவர்தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. அவர்னா யாரு? சுந்தர் மாமாவா? எனக்கா நேத்து உனக்கு கல்யாண நாளா? அப்போ உங்க 2 பேர்ல யாருக்காவது பிறந்த நாளா? அப்ப என்னதான் விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. சண்டையா? எதுக்கு? அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன். அதனால அத பத்திலாம் கேட்காத விட்டுரு. சரி, நைட்டு சீனை பத்தியாவது சொல்வீங்களா? அத சொல்றேன். சண்டை போட்டு நான் கோவமா இருந்தேனா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் அவரு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரு. நைட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே அவரு ரூமை விட்டு வெளியில போயிட்டாரா. ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நான் எங்க இருக்காருன்னு தேடி போனேனா மாடியில எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அழகான ஒரு கட்டில் போட்டு அதுல சங்கர் படத்த சாங்ல வர மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி சுத்தி சில மின்மினி பூச்சிகளை பறக்க விட்ட மாதிரி சீரியல் பல்ப் எல்லாம் போட்டு முக்கணியோட மத்த கனிகளையும் சேர்த்து ஒரு தட்டுல வச்சிருந்தாரு. அங்கங்க தங்கமா ஜொலிக்கிற கேண்டில் ஏத்தி மணக்கிற மல்லிகை பூவையும் மத்த பூவையும் சேர்த்து கட்டி தாழம்பு வாசனையோடையும் லாவெண்டர் வாசனையோடையும் அங்கங்க பத்தி வச்சு ஒரு இந்திரலோகத்தையே அங்க கொண்டு வந்தாரு. எனக்கு பூலோகத்துல இருக்குமா இல்ல தேவலோகத்துல இருக்குமான்னு டவுட்டே வந்துச்சு. அவருக்குள்ள இப்படி ஒரு ரசனை இருக்கு, இப்படி ஒரு ரொமான்டிக்கான மனுஷன்னு நேத்துதான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதெல்லாம் ஓகேக்கா. அதுக்கப்புறம் சமாதானம் ஆனீங்களா இல்லையா? எனக்காக கஷ்டப்பட்டு ஆசையா இவ்வளவு பண்ணிருக்காரு, சமாதானம் ஆகாம எப்படி இருக்க முடியும்? சரி, சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இவ ஒருத்தி இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்ட. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. அக்கா, எனக்கு ஒரு டவுட், கேட்கலாமா? அங்க நடந்தத பத்தி மட்டும் கேட்காத, மத்தபடி வேற எது வேணாலும் கேளு, நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. உங்களுக்கு அந்த டவுட் வந்துதா இல்ல அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன டவுட் கேளு. இல்லக்கா, இது வரைக்கும் உங்களை பிடிக்காம நீங்க பக்கத்துல வந்தாலே டென்ஷன் ஆகிக்கிட்டு நீங்க எதை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்த சுந்தர் மாமா எப்படி திடீர்னு ஒரே நைட்ல மாறினாரு? அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு.
அது எல்லா குடும்பத்திலயும் அப்படிதான் அனிதா. புருஷன் பொண்டாட்டி போடுற சண்டைக்கும் காரணம் இருக்காது, சமாதானம் ஆனதுக்கும் காரணம் இருக்காது. குடும்பம்னா அடிக்கடி காரணம் இல்லாம சண்டை போட்டுப்பாங்க, காரணம் இல்லாம சேர்ந்துப்பாங்க. அது கரெக்ட் தான். ஆனா உங்க பிரச்சனை அது இல்லையே. உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப கூட வேதாக்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணது நீங்க இல்லைன்னு நிரூபிச்சாதான் உன் கூட சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி மாறிட்டாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நீ எந்த மாதிரி காரணம் கேக்குற? டக்குன்னு அவர்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுதுல்ல, அதுக்கு தான் காரணம் கேட்குறேன். இது எனக்கு முக்கியம் இல்லக்கா, நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. முதல் வேலையா என்ன ஏதுன்னு இன்னைக்கு இப்பவே போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆமாம் சார், ஆமாம் சார், இருக்கு சார். நான் கொண்டாந்துருக்கேன் சார். கிளைண்ட்டாண்ட பேசிட்டேன் சார். அவங்க சொன்னாங்க மதியானத்துக்கு மேலே வர சொன்னாங்க சார். ஜெராக்ஸ் காப்பியில் வாங்கி வச்சிட்டேன் சார். இருக்குது சார், இருக்குது சார். ப்ரூஃப்லாம் இருக்குது சார். நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். கொஞ்சம் ஓவராக தாங்க இருக்குது. ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், கோச்சிங்க. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கோச்சிக்கலாம், கோச்சிங்கனே இருந்தால் எப்படிங்க? சாரிங்க தேவி, என் பிழையை மன்னிக்க மாட்டாயா? தயவு செய்து என்னை மன்னிச்சு விடு. உன் கடக்கனால என்னை பார்த்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லு தேவி, ப்ளீஸ். வேதாஜி, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏதோ அந்த முட்டா பையன் சொன்ன பேச்சு கேட்டு இந்த முட்டா பையன் அதை பண்ணிட்டேன். ஏங்க ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நாள் தள்ளி போடலாம், ஒரு வாரம் தள்ளி போடலாம், இல்லை ஒரு மாதம் கூட தள்ளி போடலாம். 1000 தடவை இப்படி தள்ளி தள்ளி போட்டால் என்னோட மனநிலைமை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இத்தனை தடவை மன்னிப்பு கேட்டும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry. சும்மா இப்படி வாயிலேயே வடை சுட்டு ஏமாத்தாம கோச்சுக்கிட்ட பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறது எப்படின்னு உங்க அண்ணன் கிட்ட போய் ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. அண்ணங்கிட்டியா? அவராண்ட போய் நான் என்னது கிளாஸ் எடுக்கணும்? அப்படி அவர் என்ன கீஷ்டாரி? கல்பனா கோச்சுக்கிட்டாங்கிறதுக்காக அவளை சமாதானப்படுத்த நேத்து நைட்டு என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே, வெறும் பேச்சு மட்டும்தான். ரொமான்டிக் ஹீரோனா அவரை மாதிரி தான் இருக்கணும். அண்ணன் மாதிரியா? ரொமான்டிக் ஹீரோவா? யூ மீன் த காதல் இளவரசன்? நோ, சான்ஸே கிடையாது. எங்கேயோ தப்பு நடந்துக்குது. எங்க அண்ணனோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவன் சிரிக்கிறானா இல்லை முறைகிறானான்னு புரிஞ்சுக்கிறதே 3 நாள் ஆகும். அவரை போய் ரொமான்டிக் ஹீரோன்றீங்களா? ஐ காண்ட் பிலீவ் திஸ்ங்க. அவர் மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு வராது. செய்ய தெரியாதுங்கிறதுக்காக சும்மா அவரை குறை சொல்லாதீங்க. ஐயோ சத்தியமா அவரை குறை சொல்லுங்க. அண்ணனுக்கு ஏகப்பட்ட டென்ஷன்ஸ், பிசினஸை பார்த்துது, வீட்டை பார்த்துது, எல்லாத்தையுமே பார்த்துது. அப்படி இருக்கும் போது அது முகத்துல ரொமான்ஸே வராதே. உங்களுக்கு தான் தெரியுமே, இஸ் வெரி பொறுப்புள்ள பாய்னு. ஆமா, அவரு பொறுப்பா இருக்காரு, அதனால எல்லா டென்ஷனும் அவருக்கு இருக்கு. நாம தான் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லையே. என்னத்துக்கு கவலை பண்ணு நான் கேக்குறேன்.
இந்த பாருங்க, நம்மளை சுத்தி 1000 விஷயங்கள் நடக்கும், 1000 பேர் பேசுவாங்க. அது எல்லாத்தையும் இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுறணும். கண்டுக்காம ஃப்ரீயா விட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சால் ஆயிடும். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவள்தான் ரத்தம் கொதிக்கும், பிபி ஏறும், பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். இப்படியே பேச்ச மாத்தி வேற எங்கேயும் கொண்டு போகாதீங்க. ஏன் அவரை மாதிரி செய்யல அது சொல்லுங்க. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னாதானே நானும் அவர் மாதிரியே செய்ய முடியும். ஏன் அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கா? ஐயா, நல்லா கதையா இருக்குதுங்க இது. அவர் மாதிரியே செய்யுன்றீங்க, அவர் என்ன செஞ்சாருன்னே தெரியல. அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா ஏன் அவர் மாதிரி காப்பி அடிக்க போறியான்னு கேக்குறீங்க. நான் என்னதான் பண்றது? அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லாம அது எனக்கு எப்படி தெரியும் நான் கேக்குறேன். கல்பனா ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மாடியில கட்டில் போட்டு சுத்தி டென்ட் மாதிரி கொசுவலை போட்டு சுத்தி அப்படியே ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஃப்ரூட்ஸ் அண்ட் பழங்கள்லாம் வாங்கி வச்சு சுத்தி சீரியல் விலகுலாம் போட்டு பூ புஷ்பம் ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணி அப்படியே ஊதுவத்தியை பற்ற வச்சு கமகமன் ஸ்மெல் வர வச்சு. கரெக்டா? உங்களுக்கும் தெரியுமா? எனக்கும் தெரியுமாமா? இல்ல எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணது யார் தெரியுமா? யாரு? அந்த ரொமான்டிக் ஹீரோ கிடையாது, இந்த ஆக்ஷன் ஹீரோ தான். ஓஹோ, அப்ப உங்க அண்ணா அண்ணி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. நான் கோச்சிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன போன்னு விட்டுடுவீங்க. என்ன கன்றாவிங்க இது? ஐயோ, என்னால முள்ளடா சாமி. கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கி ஜிங்கி ஜிங்கின்னு ஆடி நின்றுதான். ஏன் செய்யலன்னு கேட்டா உங்களுக்கு கொடுமையா இருக்கா? இப்ப இது வேறையா? வேதாஜி நான் சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன், இன்னும் கோவப்படுத்துற மாதிரி என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றதை கேட்டு நீங்க இன்னும் கோவமா ஆவீங்க. இதுக்கு மேல கோவப்பட முடியாது, சொல்லுங்க. நீங்க ஏங்க இப்படி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்கிறீங்க? மொறிங்க இதை மட்டும் கரெக்டா பண்ணுங்க. தெரியும் நீங்க மொறிப்பீங்கன்னு. ஏன் பொண்டாட்டி ஏன் மேல கோவமா இருக்கான்றதுக்காக ஏன் பொண்டாட்டியை நான் சமாதானப்படுறதுக்காக கஷ்டப்பட்டு மொட்டை மாடிக்கு போய் எல்லாத்தையும் செட்டப் பண்ணா அவங்களா 2 பேர் வந்து ஜாலியா இருந்து குஜரா வந்துட்டு போயிட்டாங்க. ஏங்க அது நம்ம 2 பேருக்காக நான் பண்ணுதுங்க. நம்ப மாட்டீங்களே? நம்பாதீங்க. நேற்று ஒரு சீட்ல ஐ வெரி சாரி மேல வாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துன்னு ஒரு பிட்டு பேர் எழுதி வச்சு படிச்சீங்கல்ல? பார்த்தேன். பார்த்து என்ன பண்ணீங்க? பச்சை பொண்ணு நேரா மொட்டை மாடி வரல, ஏன் வரல? அதை பார்த்துட்டு மாடிக்கு வரப்பதான் மல்லிகா சொன்னா, இது உனக்கு நாகு போட்டதில்ல, கல்பனாக்கு சுந்தர் போட்டதுன்னு. ஐயோ, இந்த மல்லிகா இருக்குது சரியான லூசு பொண்ணு. நாங்க அந்த பொண்ணு இப்படி பண்ணுதுப்பா. நான் உங்களுக்காக மொட்டை மொட்டை தேவட காத்துல இருந்தேன். திடீர்னு பார்த்தா அண்ணா நீ என்ட்ரி கொடுக்குறாங்க. எனக்கு பக்கன்னு ஆயிடுச்சு, என்ன பண்றதே தெரியல. சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணிக்கிறோமே, இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஓகே சரி போனா போட்டு பாவம் என்ஜாய் பண்ணிட்டுன்னு பார்த்தா அந்த சின்ன ஜெமினிங்க செட்டப் பண்ணாரு. அந்த சரோஜதேவி ஊர்லாம் சொன்னுங்கிறாங்கன்றீங்க. சமாங்க இது. நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. லாஜிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? அண்ணன் அன்னிக்காக அந்த பிட்டு பேப்பர் எழுதியிருந்தாருன்னா நீங்க வாங்க போங்க அப்படின்னு மரியாதை எழுதியிருப்பாரா? இந்த சிட்டில ஏன் ஹோல் தமிழ்நாட்டிலேயே கட்டின பொண்டாட்டிய நீங்க வாங்க போங்க ஜீனு கூப்பிட ஒரே ஆள்னா மட்டும்தாங்க. இது தெரியல அது நான் உங்களுக்காக எழுதுனதுன்னு. ஆமால நான் ஆமால லோமால டூ லேட், ரொம்ப லேட்டுங்க. உங்களை நான் பல்பு நினைச்சேன், நீ டியூப் லைட்டு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படியே நாயன் பத்துல வரப்ப செட்டப்லாம் பண்ணி அப்படி பயங்கரமா ஒரு வெயிட் பண்ணா எல்லாமே போச்சு. அவங்க என்ஜாய் பண்ண போயிட்டாங்க. விடுங்க பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட். ஆனா அது கூட பரவாயில்லைங்க. சைக்கிள் கேப்ல ஒரு வார்த்தை கேட்டீங்களே, நான் எதுவுமே லாகில வாயிலே வடை சுடுறேன்னு. ஹர்ட்டிங் ஆயிடுச்சுங்க. சாரி செல்லம், இப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சு போச்சு. டோன்ட் டச்சிங்ஸ் விடுங்க. வை? நான் பாட்டு சிவனேன்னு சும்மா இருப்பேன், உசு பேத்தி விடுற மாதிரி லைட்டா கொஞ்சுவீங்க. அப்புறம் என் ரத்தம்லாம் பாயில் ஆகி ஒரு பம்பர்ல டெம்பர் ஆகி அப்படி வர நேரத்துல டாட்டா பாய் ஆஃபீஸ் கிளம்புன்னு அமுச்சு விட்டுருங்க. என்னத்துக்கு? அதுக்கப்புறம் நான் மூட் அவுட் ஆகி மூஞ்சி தொங்க விட்டு போயினே இருக்கணும். அதனால ஸ்டார்டிங்ல நானே எண்டு கடை போட்டுக்கிறேன். நிஜமாலுமே ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறப்போம். சோ ஸ்வீட், ஐ லவ் யூடா. ஓகே இப்ப கிளம்பணும், பாய். சோக்கா சொன்னீங்க பாய்னு. இப்ப கூட உங்களுக்கு மனசு வரல. பாவம் புழுவுல கஷ்டப்பட்டு இருக்குது. போகிட ராஜா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுக்கோ, நம்ம 2 பேரும் அப்படிலாம் இருக்கலாம் இன்னைக்கு. அதெல்லாம் வாயில வராதே, வெட்டி விடுறீங்க. மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் நெக்ஸ்ட் தான் எல்லாமே.
பாய்டா செல்லம். எல்லாம் தெளிவா சொல்லுங்க. ஐயோ ஐயோ என் தலையெழுத்து. எவன் நம்ம காலங்கத்தில் என் சொன்ன வேலைக்கு போகணுன்னு கண்டுபிடிச்சது. ஃபாரின் எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. வெள்ளக்காரெல்லாம் அந்த வேலையை முடிச்சுனா அடுத்த வேலையே போறானுங்க. கஷ்டப்பட்டு மொட்டை மொட்டை எல்லாத்தையும் நான் செட்டப் பண்ணா வேகமா இல்லாம எங்க அண்ணா ரொமான்ஸ் பண்ணிட்டு போறான். இந்த கன்றாவி பிடிச்ச குடும்பம் இது. சி இப்போ இங்கே தடை குடிச்சு என்ன ஆக போகுது? அங்கே எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கு தெரியுமா? இருக்கிற அவமானம் பட்டாங்க. இது வேற. இனிமேல் நான் எப்படி வெளியே போவேன்? எல்லாரும் கை கொண்டு சிரிப்பாங்க. எல்லாம் ஒன்றால. அப்பா உட்காரு போல. எதுவும் பேசாத. அவனை பெரிய ரவுடி. ஒரு கையில் 5 பேர் அடிப்பான், 2 கையில் 4 பேர் அடிப்பான்னு. ஆனால் நீ கடை தப்பா சொல்லும்போது நான் யோசிச்சிருக்கணும். ஓம்பேஜா நம்பி அவன் கூட போன பாரு. அது ஏன் தப்பு? என்னை எவ்வளோ அதிகமாக பேசினான் தெரியுமா? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா என் கலங்கத்தை துடைக்க வந்த தேவ தூதனா அவனை நம்பினேன். அந்த படுபாவி பையன் மொத்தமாக என்னை ஏமாற்றிட்டான். இன்னொரு தடவை என் கண்ணில் மட்டும் சிக்குனா. அம்மா தாயே, சோர்ல இல்ல போப்பா. சோறு இல்லைன்னா பரவாயில்லங்க, சிக்கன் பிரியாணி குஸ்கா இருந்தா போடுங்க. பாத்தியா, பிச்சைக்கார பேரு கூட நம்மளை பார்த்தா நக்கலா போச்சு. இவ்வளவு காரணம் அந்த 5 பேர் தான். அம்மா அழகானோ, சிக்கன் பிரியாணில லெக் பீஸ தேடுறீங்களா? லெக் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எடுத்துட்டு வாங்க. பாத்தியா கொழும்பு, பாத்தியா அந்த பிச்சைக்கார பேருக்கு உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு அவனை. வேணப்பா ப்ளீஸ் பா. ஏன் வேணாங்கிற? பிச்சைக்காரன் கையிலயும் அடி வாங்கிட்டீங்கன்னா இன்னும் அசிங்கமாயிடும்பா. என் கையை விடு. அப்பா அப்பா. ஐயா டேய் சிரிக்காதடா, வாய மூடுடா. பிச்சைக்கார பேர பிரியாணி கேக்குதாடா? அது லெக் பீஸோட. பச்சை தண்ணி கூட கிடையாது. வெளியில போடா. பிரியாணி தரலனா பரவாயில்ல, உங்க பொண்ணையாவது கொடுங்க. பதில் சொல்லுங்கயா. ஏண்டா பிச்சைக்கார பேர என் பொண்ணையால கேக்குற? பாச்சாமா உன்னையே கேக்குறான். பஞ்சுப்பா. பஞ்சுவா? அவனு வந்திருக்கானா? எங்கம்மா அவன்? 2 பேரும் சேர்த்து வெட்டி புதைக்கிறேன். எங்கம்மா? அப்பா இதான்ப்பா பஞ்சு. நினைச்சேன்டா நீ செஞ்ச பாவத்துக்கு ரோடு ரோடா பிச்சை எடுப்பது எனக்கு நல்லா தெரியும். இவனை நம்பாதேன்னு சொன்னான்ல பாத்தியா பிச்சைக்கார பையன். ஆமா, இவர் பெரிய லட்சக்கார பைய. டேய் இந்தாடா இதை புறா, 4 தெருவுல போய் பிச்சை எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போயிட்டு வா. நீ வா மஞ்சு உள்ள. ஆமா செல்லம், நான் தான். நீ எப்படி கண்டுபிடிச்ச? எப்படியா? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே. ஆளும் மண்டை. வர வர எந்த கெட்ட போட்டாலும் அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாம போயிருச்சு. ஆமா, நீ எதுக்கு மாறு விஷயம் போட்ட? அதான் அந்த படுபாவி பைய சொல்லிட்டானே, மவனே உன்னை எங்க பார்த்தாலும் வெட்டி பொலி போட்டுருவேன்னு. பாத்தியாமா இவன் எவ்வளவு பெரிய தொடர்நடிகன்னு பாத்தியா? உன் காதால கேட்டுக்கிட்டியா? ஆமா, இவர் பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன். டேய் ஒன்ன ஏண்டா சண்டை போடுறிய? ஓ சைஸ் ஆளுகளோட சண்டை போட மாட்டியா? வேணுங்கிற மாமிச மலையோட போய் மோதிட்டு வந்திருக்க. டேய் அவனை பார்த்தாலே எனக்கு பேதி வருதுடா. ஏதோ அவன் நல்ல மூட்ல இருந்ததுனால நம்ம 2 பேரும் தப்பிச்சிட்டான். இல்லனா லாரிக்கு அடியில வைக்கிற எலுமிச்சப்பழம் மாதிரி நம்ம 2 பேரையும் நசுக்கி இருப்பான். பாத்தியாமா இப்படிதான் என்ன மரியாதை இல்லாம சொல்றான். டேய் உனக்கெல்லாம் என்னால மரியாதை தர முடியாதுடா. நீ பண்ண வேலைக்கு மரியாதை வரையா? பாத்தியாமா உன் காதால கேட்டுக்கிட்டியாமா? எந்திரிச்சு போட பிச்சைக்கார பையன். மஞ்சு, உங்க அப்பா என்னை எந்திரிச்சு போடா பிச்சைக்கார பையன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா அமைதியா இருக்க? அதான் சொல்லிட்டாருல, போக வேண்டியதானே. மஞ்சு வெளியே போடா முதல்ல. டேய் அதான் வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீயா பேசி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. எரிஞ்சு வெளியே போட. மஞ்சு ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப என்ன? அந்த வேணு அடிக்கணும். நானே அடிக்கிறேன். எப்படி? அதான் அந்த ஆளை பார்த்து பயந்து ஓடி வந்தல, நீ எப்படி அடிப்ப?
உங்களுக்கு தேவை நான் அவனை அடிக்கணும் அவ்வளோதானே? ஆயுத பலத்தால முடியாதத நான் என் அறிவு பலத்தால முடிக்க பார்க்குறேன். அம்மா இவன் பஞ்சு டைலாக்லாம் பேசுவான், இவனை நம்பாத. இவன் வேலைக்கே ஆக மாட்டான். யோ உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ என் கூட இன்னைக்கு வாயா. நான் மட்டும் இல்லையா, நீயும் சேர்ந்து அவனை அடிக்கலாம். அது எப்படி? யோ உனக்கு நம்பிக்கை இல்லைனா இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட வாயா, நீயும் அவனை அடிக்கலாம். மஞ்சு இன்னொரு தடவை என்னை வேணான்னு மட்டும் சொல்லாத மஞ்சு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மஞ்சு. ஆனால் அந்த வேணான்ற வார்த்தையை மட்டும். அம்மா எனக்கு என்னமோ என்ன நம்பிக்கை இல்லைம்மா. ஏங்க உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சா? ஏ என்ன விஷயம்? இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஏதோ முக்கியமான விஷயமா? அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒன்றும் அவசரம் இல்லை, எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து பேசலாம். வா உட்காரு. சொல் செல்லம், என்ன விஷயம்? என்னங்க முன்னெல்லாம் என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லங்க அதுலதான் விஷயமே இருக்கு. சரி சொல்லு. எப்படிங்க திடீர்னு உங்களுக்கு என்ன பிடிச்சது? எப்படி இப்படி திடீர்னு மாறுனீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல?